Hallelujah, 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 hallelujah. Oh Rabba Rabba Namashana Rabba Rabba Rabba. Abe karante தட்டி ஆண்டவருக்கு உயர்த்தலாமா? என்னோடு கூட இருக்கிறவர், எனக்கு வழிகாட்டுகிறவர், என் நல்மேய்ப்பர், என்னை போஷிக்கிறவர், என்னை மந்தையிலே கொண்டு போய் சேர்க்கிறவர், எந்த சூழ்நிலையிலும் என்னை தள்ளாதிருக்கிற ஒரு நேசர் உண்டு. அவதான் என் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தூயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. Hosanna, 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 into Hosanna, Hosanna, Hosanna. Yes, yes, yes. Oh, Hosanna, oh yeah, but to the core. Amen. அவரே எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார். எனக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் அவர். நான் ஜீவனோடு கூட இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா என்னால ஜீவனோடு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவரை நான் நாமத்தை உயர்த்துவேன். அவரே நான் நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன் என்று சொல்றவங்க நல்ல கருத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர்
அற்பமாலையின் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் வீரமாய் அழுக்க செய்தே என் குறைவெல்லாம் நிறைவாக்கி மறைச்சியை செய்வாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தே என் குறைவெல்லாம் நிறைவாக்கி மறைச்சியை செய்வாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தே
Hallelujah. நீர் என்னோடு இருக்கும் போது சொல்லுவோமா? ஆமென். ஆமென். அபிஷேகம் எனக்கு
சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவார். நான் எந்த காரியத்தை குறித்தும் நான் கலங்க மாட்டேன். ஆபிரகாம் சொன்னது போல அது கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். என் ஏக்கம், என் விருப்பம் எல்லாவற்றையும் அவர் காண்கிறவராயிருக்கிறார். எனக்கு உதவி செய்வார். தாவீது சொன்னது போல எனக்கு ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். என்னை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். நான் அவர் உண்மை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அவர்தான் என்னை நம்பத்தக்கவர் ஒருவர். சகலத்தை தன்னுடைய கரத்தில் வைத்து ஆளுகை செய்கிறவர். எனக்காக யாவர் செய்து படிப்பார். யோபு சொன்னது போல எனக்கு குறித்ததை அவர் அந்நாளிலே நிறைவேற்றுவார். ஆரம்ப அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சமாதானம் உண்டாகும். அப்படிப்பட்ட காரியங்கள் அநேக மதத்தில் உண்டு. நிறைவானது பெற்றுக் கொள்ளுவேன். அவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை நான் உயர்த்தி துதித்து பாடுவேன். அவரே நான் சார்ந்திருக்கிறேன். அவரே எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரந்தட்டி நல்ல கரந்தட்டி நல்ல கரந்தட்டி ஹல்லேலூயா. அவரே உங்க நாமத்துக்கு மகிமை வரப்படும். என்னுடைய துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேவரே, இந்த கால வேளையிலும் இந்த மாதத்தின் 4வது வாரத்திலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை பாட, உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்மை நோக்கி செபிக்க, பிள்ளைகளுடைய வாயினாலே சொல்லப்பட்ட வசனங்களை கேட்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்தீர். இப்பொழுதும் உம்முடைய ஊழியக்காரனை நீர் மறைத்து ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுங்க. பேசுறது நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுவார் சொன்ன வேத வார்த்தை வெளிப்படட்டும். உங்களோட நாமம் அதிலே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16 25 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். ஆனால் அதில் குறிப்பாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் 312. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. இதுதான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் வேர்ட். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திரு வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்க. அப்போ திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் எல்லாம் அவர்களை தன்னை தாங்களே என்ன பண்றாங்க? வஞ்சித்துக் கொள்கிறாங்க. அந்த வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்ல. அதன்படி நடக்க விருப்பம் இல்ல. இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யோசுவாவுக்கு அவர் சொல்லுகிறார், தேவன் மோசே உனக்கு கற்பித்த கட்டளைகளின்படி எல்லாம் நீ நடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஜனங்கள் மத்தியில நான் உன்னை என்ன பண்ணுவேன்? மேன்மைப்படுத்துவேன். ரீபா லாமா ஷலா கனாத் யல துரோதியா லபோஷலா தரபலா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனதில்ல, கேட்டாலும் அதன்படி செய்ய மனதில்லை. அதனாலதான் அவர்கள் யாராலே வஞ்சிக்கப்படுகிறார்கள்? பிசாசுடைய தந்திரங்களினாலும் கண்ணியினாலும் வலையினாலும் சிக்குண்டு தவிக்கிறார்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தின்படி நாம் நடப்போமானால் ஒரு நாளும் எந்த சத்துருடைய கிரியைகளும் நம்மை தொட முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயில, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவரே என்ன பண்ணுவான்? புத்தியுள்ள மனுஷன். அவன் கண்மலையின் மேல அஸ்திபாரத்தை போட்ட ஒரு புத்தியுள்ள மனுஷனா இருப்பான். காற்று அடித்தாலும் பெருமழை அடித்தாலும் அது ஒண்ணு என்னது? சேதமாக. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்க தன் இருதயத்தில் அதை என்ன பண்ண வைத்து தியானிக்கணும். அப்போதுதான் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய முடியும். ஏனென்றால் அதன்படி நம்ம செய்யலன்னா நம்முடைய சுயம், நம்முடைய பேச்சு எல்லாம் ஒரு நாள் தேவனுக்கு பிரியமா இருக்காது. இப்போ 16ல இருந்து வாசிக்கலாமா? என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை, நல்ல நேடும் இல்லை. நல்ல கரந்தைக்கு ஆண்டு நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ, அது பிதாவுடைய குமாரனுடைய மகிமைக்கு ஒத்ததாயிருந்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் தள்ளிவிட்டோமானால் நாம் இயேசு கிறிஸ்துவையே தள்ளிவிட்டதற்கு அடையாளம். அவர்தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு. அப்போ ஒளி நம்மிடத்தில் இல்லாவிட்டால் இருள் வந்து நம்மளை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமா இருக்கு அவருடைய வசனம். அந்த வசனத்தின்படி நடக்கலன்னா நாம் இருளிலே நடக்கிறவர்களா இருப்போம். இருளிலே நடக்கிறவன் அவன் இடறி விழுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? அசட்ட பண்ணவே கூடாது. வேதத்துல இயேசு கிறிஸ்து உவமை சொன்னார். எப்படிப்பட்ட உவமை சொன்னார்? வழியோரமாய் விதைக்கப்பட்ட நிலம், அடுத்தது முட்களிலே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதை. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைதான் அது 30-100 பலன் கொடுத்தது. ஹல்லேலூயா. நல்ல கரந்தத்தை ஆண்டு நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. அதுல பாத்தீங்கன்னா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அசட்ட பண்ணும்படியாய் பிசாசுடைய தந்திரங்கள் அங்கே என்ன பண்ணுது? ஒவ்வொருக்குள்ளும் கிரியைகளை நடப்பிக்கிறது. அதனாலதான் அதனுடைய வேர் பற்று போகுது, அது வளர முடியவில்லை. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளோ அது 30-100 60-100 30-60-100 பலன் கொடுக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோமா? இல்ல முட்களின் நடுவே விதைக்கப்பட்ட நிலமா இருக்கிறோமா, விதையா இருக்கிறோமா? இல்ல கற்பாறையின் மேல விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோமா? இல்ல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளா இருக்கிறோமா? நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த வார்த்தையானதுதான் நம்முடைய ஜீவனுக்கு அது எல்லா விதத்திலும் நன்றாயிருக்கும். ஹல்லேலூயா.
தொடர்ந்து அங்கே வாசிக்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதற்பர்களுக்கு தம்மை சத்திய வசனத்தினாலே அப்போ எல்லாத்துலயும் எல்லாரும் சொல்லுவாங்க, என் தாய் கருவில நான் என்ன பண்ணேன், நான் தாய் கருவில இருந்து பிறந்தெடுக்கப்பட்டேன்னு சொல்லுவோம். ஆனா நான் பிறந்த உடனே யாரால ஆதரிக்கப்படுகிறோம்? சங்கீதக்காரன் சொல்ற, என் கருவை உடைய கண்கள் கண்டது, அவைகள் உருவப்படும் நாட்களோ உடைய கணக்கில் அல்லவோ இழந்தது. நான் அதிசயமாய் பிறப்பிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். தாயின் கருவிலே உன்னை அவர் பாதுகாத்து வழிநடத்தினவர், இந்த பூமியிலே உன்னை பிறக்க செய்தவர். ஏனென்றால் அவருடைய வசனத்தை நீ காத்து நடக்க வேண்டும் என்பதுதான், அவருடைய நாமத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். பழைய ஏற்பாட்டு காலத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ கையில அடையாளமா வச்சுக்கோ, உன் இருதயத்துல வச்சுக்கோ, நிலக்கால் மேல வச்சுக்கோ. எல்லா இடத்துலயும் கர்த்தருடைய கட்டளைகள் என்ன பண்ண அவளுக்கு முன்பாக இருக்கணும். உங்களை அதிசயமா நடத்தி வந்த தேவனை என்ன பண்ணாதீங்க, ஒரு நாளையும் மறவாதீங்க. அது உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க நான் சொல்றேன். ஆனால் நம்மளோ வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறோம் என்பதை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை 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 சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செயலுடமாயும் இருங்கள். எண்ணத்தினாலே ஒருவன் திருவசனத்தை கேட்டோம் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். சுயாதன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனுமா இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். நல்ல கலந்துட்டு ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? நல்ல 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்காம அதன்படி நடக்கலன்னா, கண்ணாடிய பார்த்து தன்னை அழக பார்த்துட்டு திரும்ப போகும்போது நம்ம தலை களைஞ்சிருக்கா, நம்முடைய முகம் வேர்வையா இருக்கா, அப்படி கூடிய அறியாதபடிக்கு போகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கா. ஆனா கர்த்தருடைய வேதத்தை நாம் அறிந்து அதில் நிதானித்து நடப்போமானால் தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்து அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே 3ஆம் அதிகாரம் 14 18 வசனங்களை நாம் வாசிப்போமானால், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14 18 வசனங்களை வாசிப்போமானால், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஹல்லேலூயா.
சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவன் ஒரு நாளும் தன்னைத்தானே என்ன பண்ண மாட்டான், பெருமை பாராட்ட மாட்டான். முன்மார்க்கமான செயல்களை சொல்லி அதை மேன்மைப்படுத்த மாட்டான். சத்தியம் அவனுக்குள்ளே இருந்தால் அவன் எல்லாவற்றையும் சாந்தமாய் கேட்டு தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக அவன் சாட்சியாயிருப்பான். ஹல்லேலூயா. அவன் ஒரு நாளும் தள்ளப்பட மாட்டான், வெட்கப்பட மாட்டான். அங்கே சொல்லுகிற வார்த்தையை கவனிப்பீர்களானால், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானது. எப்படிப்பட்டது? அப்போ உலகம் இருக்கும், உலகம் அழிந்து போகும். அதனால்தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு லௌகீக சம்பந்தமானது. அது ஜென்ம சுவாபத்துக்குரியதோ பேய் தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அது என்ன கொண்டு வரும்? வைராக்கியம், விரோதம் எங்க உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இதை வைத்து பெருமை பாராட்டுகிறவன் எப்படி இருப்பான்? பேய் தனத்துக்கு அடுத்த காரியங்களே அவன் யோசிக்கிறான், அவனுக்குள்ள அது செயல்படுகிறது தான் அர்த்தம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும். நல்ல வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலோ நற்கனிகளாலோ நிறைந்ததாயும் பட்சமாதம் இல்லாததாயோ மாயமற்றதுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கரந்தட்டி நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நாம் அதை என்ன பண்ணணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். அவர் சாந்தம் உள்ளவராயிருந்தார், கிருபை உள்ளவராயிருந்தார், இரக்கம் உள்ளவராயிருந்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்குள்ள வைராக்கியம் இல்லை, அவருக்குள்ள பெருமை இல்லை. அவரு தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் அவரை பின்பற்றவர்களாயிருந்தால் அவரே போல நடக்க கடவோம். 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனால் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடைய கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. வைராக்கியம், கோபம் அது ஜெபம் பண்ண விடாது. தேவனுடைய நன்மையை அது என்ன பண்ணும்? வர ஒட்டாது இருக்கும். எல்லாவற்றையும் நாம் நிதானித்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனங்களை உற்று பார்த்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் சாந்தம் உள்ளவர்களாக இருப்போம், இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் பொறுமையோடு காத்திருப்போம். அப்போதுதான் தேவனுடைய கிருபையினாலே நாம் நிரப்பப்படுவோம். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு? அங்கீகரிப்பார், அதை ஆசீர்வதித்து தருவார். அதனால நல்ல காரியம் கவனித்தீர்களானால்
நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களை இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணும்படினாலே பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். அதனால வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளமா இருந்தால் நம்முடைய ஜெபம் என்ன பண்ணும்? பரலோகத்திலே அது அங்கீகரிக்கப்படும். அதிலே 4ஆம் அதிகாரம் 6 வசனங்களை வாசிப்போமானால், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போமா. தேவனிடத்தில் சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். ஆவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்க. இறைமனம் உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறி தருவது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்படியா நமக்கு முன்பாக வெளிப்படுகிறது. எல்லாவற்றை காட்டிலும் திருவசனத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் இருக்க வேண்டும். அதை கேட்டும் நாம் செய்யவில்லை என்றால் நாமே வஞ்சிக்கிறவளாய் காணப்படுவோம். பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்களை யோசித்து அதை நாம் செயல்படுத்துவோம். அதனாலே நாம் இச்சித்த எல்லா காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆனால் ஒன்றும் நமக்கு அது வாய்க்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன காரியத்திலே நாம் விடுந்தோம் என்பதை அறிந்து அதிலிருந்து நாம் திரும்பி வரும்போதுதான் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். அவர் பலத்தை கிரியிலே நமக்குள்ளே நடப்பிக்க வல்லவராயிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சகோதரரே, நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார். அதனாலே 16ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் நேருக்கு நேரா என்ன பண்ணணும்? பேசி ஒப்புரவாகணும். இல்லை என்றால் கசப்பான வேர் நமக்குள்ளே வந்து அது என்ன பண்ணும்? அது வளர்ந்து பெருகினால் நாம் வெட்டப்படுவோம். அதனாலதான் யோவான் சாணன் சொல்றான், வேறானது என்ன பண்ணுவான்? அங்க கோடாலி வைக்கப்பட்ட வேரின் கீழே கோடாலி வைக்கப்பட்டு இருக்கிறதா. நல்ல கனி கொடுத்தா நாம் நிலைத்திருப்போம். கெட்ட கனி கொடுத்தோமானால் நம்மளை வெட்டி அக்கினிலே போடப்படும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கோடாலியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று யோவான் சாணன் சொல்லுகிறார். அதனால கசப்பான வேர் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அது பிசாசான வைக்கிறார். அதனால ஒருவருக்கு ஒருவர் எல்லாவற்றையும் பேசித்து நம் ஒப்புரவாகி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தேவ அன்பை நமக்குள்ளே அது என்ன பண்ணுவோம்? பெருக செய்வோம். அப்போதுதான் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா. வேத வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம். சீக்கிரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 21. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை தேவனுக்கு கெடுப்பார். என்ன வார்த்தை சொல்லுன்னா, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே
அது இருக்கும் போதுதான் தேவனுக்கு பிரியமானவர்களை இந்த பூமியில நாம் நடத்திப்போம், நாம் செய்வோம். அது தேவனுடைய ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு அந்த வார்த்தையில நாம் நிலைத்திருக்க முடியும். அதனால்தான் விளக்கமா சொல்றாரு, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தராய் இருக்கிறது, பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே உங்களை என்ன பண்ணாதீங்க, எடுத்து கொள்ளாதீங்க. ஒருவனும் என்ன பண்ணுங்க, தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களை ஒருவன் உன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியனாய் இருக்க கடவன். இவ்வுலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகளை வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுக்குள்ள நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எந்த காரியத்தை குறித்தோம் என்ன பண்ணக்கூடாது, என்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அப்படி நான் மேன்மை பாராட்டினா பிசாசனுக்கு என்னை என்ன பண்றேன், நான் ஒப்பு கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தையாக சொல்லுது, கொலைசை 2ஆம் அதிகாரம் 16-19 வசனங்கள். கொலைசையர் 2ஆம் அதிகாரம் 16-19. ஆகையா போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதே. ஹல்லேலூயா. ஏன் அந்த 1 அதிகாரத்தில் சொல்லுது, என்ன சொல்லுது? வாசிக்கலம்மா. 1 11ஆம் அதிகாரத்துல அங்க பவுல் விளக்கமா சொல்றது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆனா இங்க அதுதான் சொல்றாரு, கொலைசை 2ஆம் அதிகாரம் 16 ஆகியால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதே. ஹல்லேலூயா. அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக வரப்போகிறார். அவருடைய வரைக்கு நான் ஆயிட்டேன். அப்போ இவை எல்லாவற்றிலும் திருவருத்தி பகுதி மாத்திரமல்ல, வாக்குத்தத்த ஆராதனை, ஞாயிறு ஆராதனை, சபையில் ஏற்கப்படும் எல்லா காரியங்களும் உபவாச நாட்கள் எல்லாவற்றையும் அனுசரிக்க வேண்டும் என்றார் நியாயாதிபதி வாசப்படியில் இருக்கிறார். வரும் காரியங்களுக்கு இதெல்லாம் நிழலா இருக்கிறது. அது கிறிஸ்துவை குறித்து. சபைதான் கிறிஸ்துவுக்கு தலையா, நாமள அவையானமா இருக்கும். இந்த மறந்து போயிடக்கூடாது. அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பற்றி இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்க தலையை பற்றி கொள்ளாமல், ஆதரிக்க தலையை பற்றி கொள்ளாமல்
மாயமான தாழ்மையிலோ தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலோ விருப்பமுற்று. தேவனை ஆராதிக்கலன்னா வேற எதை நம்ம ஆராதிக்கிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இயேசு சொல்றாரு, உன் தகப்பனாவது தாயாவது விட்டு வராதவன் என்னுடைய சிஷ்யனா. ஆனா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? சாக்கு போக்குகள் சொல்லுகிறதே நம்முடைய வேலையா. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகள் விருப்பமுற்று காணாதவைகளினாலே துணிவாய் நுழைந்து தம் மாம்ச சிந்தையினாலே வீணா இருப்பாப்பு கொண்டிருக்கிற எவனோ உங்கள் பந்தய பொருளை நீங்கள் எழுந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உற்றார் உறவினரா இருக்கலாம், உன் சிநேகிதரா இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்மளை அனுசரிக்காதபடிக்கு தடை பண்ணுகிற யாரா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில சத்துருக்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு விட்டு நிற்கிறேன். அப்போது அவன் உங்களை விட்டு, அப்ப யாருக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. திரும்பவாசங்களை அங்க பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 281ஆம் பக்கம், 4ஆம் அதிகாரம் 2-6. கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணவே கூடாது. வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை ஒத்தாசை கொண்டு தேவ மனுஷனாலே எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நான் நிறைவேறணும். ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம முடிவன் ஆண்டவரே, உங்களை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். உங்களுடைய பாடப்படியில நான் தங்கி இருப்பேன். நான் காரியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன். அதை நான் ஒப்பு கொடுத்து நான் அதில் மேன்மை பாராட்டுகிறவனா இருந்தால் நான் கர்த்தருக்கு பகைஞனாய் மாறுகிறேன். ஆண்டவரே, காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என்று சொன்னீரேன். அந்த நாட்களை நான் அசட்டை பண்ணனா ஆண்டவரே, என்னுடைய நாட்களை நான் அசட்டை பண்ணுகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய ஆழத்துக்கு வந்து உங்களுடைய நாமத்தை துதித்து உங்களுடைய வார்த்தையை கேட்டு
அதன்படி நான் செய்தேன். நான் பிழைத்திருப்பேன் ஆண்டவரே. நான் பாக்கியவனா இருப்பேன் ஆண்டவரே. நான் உண்மையில் இருக்கிறேன் என்பதை, நீர் என்னில் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இதில் உள்ள சுற்றியுள்ள ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்போமா? ஆண்டவருக்கு உதவி செய்வோம். ஹல்லேலூயா. நாம் யாரும் அப்படி இருந்திருப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் மாதத்தின் 4வது வாரத்திலும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசத்தினுடைய பலனை உமக்கு கொடுக்க நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளையும் நீர் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு கேட்ட வார்த்தையாக ஒருவரும் தங்களை தாங்களே வஞ்சியாதபடிக்கு வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களா இருந்து பாக்கியவான்களா இந்த பூமியில காணப்பட உதவி செய்யப்பா. அவர்கள் கிறிஸ்துடையவர்கள் என்பதை எல்லா சாதி ஜனங்கள் அறியும்படியாக அவருடைய பேச்சிலும் ஆண்டவரே நடக்கையிலும் கிரியைகளிலும் வெளிப்படவீராக. இது நிமித்தம் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபத்திலும்
எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நீங்காத பாதுகாப்பும் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை மட்டும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.